எம்ஜிஆருக்கு நம்பியார் கிட்ட தோக்கலாம், தேங்காய் சீனிவாசன் தோக்கலாம். அந்த மாதிரி இவங்க விஜய் இன்னும் தேங்காய் சீனிவாசனை தான் பாக்குறாங்க, நம்பியாராவே இன்னும் பார்க்கல. விஜய் செய்த மிகப்பெரிய தவறு, தன்னிடம் 108 வந்துருச்சு, 2 இல்லைன்னு ஆகும், 106 தான் களத்துல நிற்கும். 106 நிற்கும் போது இன்னொரு 14 வேணும்னு சொல்லும் பொழுது ஒரு மாற்று சக்தின்னு சொன்னாங்க. பட் ஊழல் கரை படித்த நிறைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களே உள்ள வராங்க. எப்படி மாற்று சக்தியா இருக்கும்? ஊழல்ல தண்டிக்கப்படாத வகையில கருணாநிதி ஐயா கூட நல்லவர்னு சட்டம் சொல்லும். ஆனா நீங்க நாட்டுல போய் 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க, ஊழல்ல யாருங்க பெஸ்ட்னு கேட்டு பாருங்க, கருணாநிதி ஐயாவும் தான் சொல்லுவாங்க. தூய சக்தின்னா லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்யறது மட்டும்தான் தூய சக்தின்னு அர்த்தம். கொலை செய்பவன், வன்முறையை தூண்டுபவன், லாட்டரி டிக்கெட் அடிப்பவன். லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து டிஎம்கே எம்எல்ஏ ஏவா வேலு அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, ஆஜராக. இந்த நிலையில மருத்துவமனையில் அனுமதி சிங்கப்பூர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம எத்தனை பார்த்திருக்கோம். மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் ரவி டிடிஎஸ் துக்ளக் வாசகர். சார், பார்த்திருப்பீங்க, ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காங்க, கரூர் கணக்கை தீர்க்காம விடமாட்டோம், போலீஸை வச்சு எங்க மக்களை கொன்னதே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி பேசியிருக்காங்க. இதுல உங்கள் கருத்து என்ன சார்? இல்ல, அது ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு அவர் அப்படி சொல்றதுனால அர்த்தம் எனக்கு புரியல. ஏன்னா கொன்னதுங்கிறது தவறான வார்த்தை. நடந்தது ஒரு விபத்து, அந்த விபத்து ஏற்படக்கூடும், ஏற்படுறதுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, நிறைய பேர் தன் பின்னாடி கத்தி வச்சு ஸ்கிராச் பண்ணதாக சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டோம். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு 100 பேராவது செத்து போயிருவாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்களை பண்ணாங்க. 41 செத்ததுல கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தாங்கிற மாதிரியான அந்த அரசியல் துணி நானும் சொல்லுவேன். ஒரு அரசை கையில வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் காவல்துறை சொல்லாத, சிபிஐல இல்லாத ஒரு விஷயத்த சிபிஐ வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்த பேசுறது தவறு. சிபிஐக்கு திமுக போகணும்னு நினைக்கல, சிபிஐக்கு போகணுங்கிறதே விஜயுடைய ரூட்ஸ் மூலமாகத்தான் அது நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தான் கேட்டிருக்காங்க, சிபிஐ விசாரணைக்கு வெயிட் பண்ணலாம். ஆனால் கரூரில் எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை நான் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு. இன்னைக்கு அவர் அங்க வர வேண்டாம்னு சொல்லி விஜய, அதுக்கப்புறம் அவர் ஓடி போயிட்டாருன்னு சொன்னதும், அதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் ஆதாயம் பார்க்கலாம்னு நினைத்ததும், அந்த 41 குடும்பமும் விஜய சந்தேகிக்கல, நேரடியா பேசினாங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கான வருத்தங்கள் எல்லாருக்கும் இருந்தாலும் அவங்க அதை விஜய் நோக்கி கொண்டு போகல. இந்த ஜூலி வேணா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் சொல்லுவேன். சோ இது ஒரு கணக்கு இருக்கு, தீர்க்கணும்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, குற்றச்சாட்டுகளாக சொல்வது தவறாகத்தான். பட் கணக்கு இருக்குன்னு அவங்க ஆட்சியில இருக்காங்க, அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கலாமே. இல்ல, ஆக்ஷன் தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆட்சியில இல்லாத போதே சிபிஐக்கு போயிருக்காங்க, ஒரு விஜய் போய் பதில் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா கரூர்ல ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு போது அந்த இடத்துல சில விஷயங்கள் பேசணுங்கிறதும் போய் பார்க்கணுங்கிறதும் அரசியல் ரீதியா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது எந்த அரசியல்வாதியும் செய்வாங்க. கரூர்ல இடைத்தேர்தல் நடக்க போகுது, அங்க ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கணும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக செய்த அராஜகங்கள் உண்மையில அராஜகங்கள் தானே, அதை சுட்டி காட்டணும். அப்படிங்கிற ஒரு வேலையை அரசியல்வாதியா அவர் செய்யலாம், அமைச்சராக செய்யக்கூடாது. சார், பார்த்திருப்பீங்க, தாவேக ஆட்சியை கலைக்கிறதாக நிறைய வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு வழக்கு, இன்னைக்கு ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பட் அதிமுகல உள்ளவங்க பேசுறதாக இருக்கட்டும், வைகோ அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும், என்ன எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு முதலமைச்சரே சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல உள்ள வேறுபாடு எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அடிப்படையில காங்கிரஸோ திமுகவோ ஆட்சியில இல்லைன்னு சொன்னால், யார் பிரதமராகவோ முதல்வராகவோ இருக்காங்களோ அவங்கள கவுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யும். இது பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு சமீபத்திய உதாரணம் வேணும்னா, 2016 தேர்தல் முடிஞ்சு ஜெயலலிதா அம்மா ஆட்சி அமைக்கும் பொழுது செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஜெயலலிதா அம்மா நம்மோட பேசிக் கொண்டிருந்தாங்க. செப்டம்பர் 22 தான் அவங்க அப்போலோக்கு போறாங்க. சோ மார்ச், ஏப்ரல், மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 2016ல முதல்ல கருணாநிதி ஐயா சொன்னது சில நாட்கள் தான் இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாரு. சொடுக்கு போட்டா அந்த ஆட்சியை கவுத்துருவேன் அப்படின்னு திமுக இருந்து ஸ்டாலின் சொன்னாரு. ஆனால் அவங்களால செய்ய முடியல. கடைசியில என்ன சொல்லிட்டாங்க, நாங்க அந்த குறுக்கு வழியில எல்லாம் வரமாட்டோம், நேர் வழியில தான் வருவோங்கிற
மாதிரி உங்ககிட்ட காதுல பூ சுத்தினாங்க. இப்ப ஏறத்தாழ அதையே தான் பண்றாங்க. ஒரு ஆட்சியை கவுப்பதற்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அந்த அரசியல் ரீதியா யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. திமுகவோ காங்கிரஸோ 100க்கு 4000% படும். அதாவது வந்து ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு வெறி. ஆட்சியில இருந்தா அந்த அரிப்பு, கை அரிப்பு வேற, இது காசு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் போச்சு. இப்ப யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, சல்யூட் அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு வந்ததுனால் திமுகவோ காங்கிரஸோ அதை தாங்காது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 8 பிரதமர்களை கவுத்தது. வாஜ்பாய் அவர்களை 1996 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 160 சீட்டு வெற்றி பெற்ற போது அவரை ஆட்சி அமைக்க விடவில்லை. ஆனா 98 182லயே அவர் ஆட்சி அமைச்சாரு. 99ல திரும்ப திமுகவை கூட்டிட்டு போய் அங்க சேர்ந்த போது 182லயே அவர் ஆட்சி அமைச்சாரு. சோ அந்த 22 சீட்டுங்கிறது 96ல அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க. 13 நாள், 13 மாசம், ஒரு ஓட்டு எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது காங்கிரஸ் உடைய பாரம்பரியம். திமுகவும் அதே மாதிரிதான், விடவே விடாது. எடப்பாடி அவர்களை ஆட்சியில் அமர விடாததுக்கு தினகரன் மூலமா 18 பேரையும், ஓபிஎஸ் மூலமா 11 பேரையும் கவுத்து அதிமுகவை சார்ந்தவர்களே, அன்னைக்கு அவர் ஓபிஎஸ் வந்து அதிமுகல இருந்தாரு. அதிமுக சார்ந்தவரே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர்றதும் ஆதரிக்கிறதும் எல்லா வேலையும் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகாவை இன்னும் விளையாட்டு பிள்ளையாக, இன்னும் வந்து ஆட்சி அமைக்க தகுதி இல்லாத, அனுபவம் இல்லாதவங்க அவங்க நினைக்கிற, அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எம்ஜிஆருக்கு வந்து நம்பியார் கிட்ட தோக்கலாம், தேங்காய் சீனிவாசன் தோக்கலாம். அந்த மாதிரி இவங்க விஜய் இன்னும் தேங்காய் சீனிவாசனை தான் பாக்குறாங்க, நம்பியாராவே இன்னும் பார்க்கல. அவரு எம்ஜிஆரா மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காருங்கிறது வேற கதை. சோ திமுக வந்து ஆட்சியில் அமர விடாது. அதுவும் செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் இருக்கிற இடத்துல, இப்ப ரகுபதிக்கு, துரைமுருகனுக்கு, டிஆர் பாலுவுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை எப்படி செய்யணும்னு தெரியும். மான நஷ்ட வழக்குன்னு போட தெரியும். ஐயோ மானம் போலீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் தெரியும். 2 கப்பல் மானம் ஏறிச்சு சொல்லிட்டு தப்பிக்க தெரியும். இந்த அதிமுக இருந்து திமுக வந்தாங்க இல்லையா, கடந்த 30 வருஷத்துல ஆரம்பிக்கிறப்பனுக்கு பிறகு வரிசையாக இவங்களுக்கு வந்து இந்த திமுக டாக்டிக்ஸ் தெரியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து போய் மாட்டாங்க. அந்த கோபா மாடல் ஆட்சின்னு சொல்றதுக்கு ஏற்ப அதிமுக மொத்தமாவே கலைச்ச மாதிரி இங்கதானே சார் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, விஜய் செய்த மிகப்பெரிய தவறு, தன்னிடம் 108 வந்துருச்சு, 2 வந்து இல்லைன்னு ஆகும், 106 தான் களத்துல நிற்கும். 106 நிற்கும் போது இன்னொரு 14 வேணும்னு சொல்லும் பொழுது அவர் முதல்ல வந்து திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் ஓடி வந்ததுனால மீதி இருக்கிறவங்களையும் அள்ளிடலாம்னு நினைச்சு அதோட அவர் நிறுத்தி இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், இவங்களை மட்டும் நம்பி, அதாவது கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், விசிகாவை நம்பி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பழைய எஜமானம் கூப்பிட்டாருன்னா, அதாவது திமுக கூப்பிட்டாருன்னா உடனே ஓடி போயிடுவாங்க. அது வந்து நல்லது இல்லை. நீங்க பேரலா 13 பேரையாவது அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணி வர வச்சு பண்றதுதான் நல்லதுங்கிறத என்னுடைய நிறைய விவாதங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 13ங்கிறது இப்ப 8 ஆகி போச்சு. 8க்கு தான் அவங்களால முடியுது. 25 பேரை வரைக்கும் அவங்க கடத்தினாங்க, உண்மை. காசு கொடுக்கப்பட்டிருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அட்லீஸ்ட் உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க வந்து தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க, அந்த பணத்தை வாங்கிக்கோங்க, மீண்டும் உங்களுக்கு அதே இடத்துல தேர்தலுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், உங்களை அமைச்சராக்குறேன், பிரதமர் ஆக்குறேன், ஐநா சபை தலைவர் ஆக்குறேன், விட்டா இந்தியாவுடைய ராணுவ தளபதியா கூட ஆக்குறேன்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகள், ஆசீர்வாதங்களை காட்டி கூப்பிட்டுருப்பாங்க. அந்த வகையில 25 பேர் வந்துட்டாங்க. 25 பேர் வந்ததுக்கு பிறகு அதுல 21 பேர் திருப்பி ஓடி போயிட்டாங்க. ஏன்னா எம்எல்ஏ பதவி காலி ஆயிடும்னு போயிடும்னு தெரிஞ்ச உடனே ஓடி போயிட்டாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாங்க. இத்தனை அசிங்கங்கள் விஜய் செய்ததுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்ல போனா இந்த தேர்தலுடைய ரிசல்ட் குருதேவ் பேரத்துக்கான ரிசல்ட்டே கிடையாது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் தாவேகாவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஆனா திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கலாம்னு திமுக இருக்கிறவங்களுக்கு தோன்றியது. அன்னைக்கு சாயங்காலமே மனம் மாறியது. அது வாய்ப்பு இல்லைன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சு உங்களுக்கு விசிகா வந்து ஒரு 5:30 மணிக்கு கொடுத்தாரு இல்லையா, நான் 4 மணிக்கு கொடுக்குறேன், 4:30 மணிக்கு கொடுக்குறேன், 5 மணிக்கு கொடுக்குறேன், 5:30 மணிக்கு கொடுக்குறேன்னு ஒரு ஆதரவு கடிதம் கொடுத்தாரு பாருங்க. அது வரைக்கும் அதிமுகவை உடைப்பதற்கு வேலை பார்த்தாங்க. அதிமுகவை உடைப்பதற்கு வேலை பார்த்தது யாரு? கண்டிப்பா திமுகவா இருக்க முடியாது. இங்க நம்ம சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் தான் உடைக்கிறதுக்கு வேறுபட்டாங்க. உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே விசிகா கிட்ட இருந்து லெட்டர் வந்ததுங்கிறதுலாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் நிறைய பேசியாச்சு. விஜய் தன்னுடைய 107ங்கிறது மக்கள் ஆதரவுங்கிறதோட இல்லாம 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறத வந்து தான் மதிச்சிருக்கணும். இந்த சில்லற வேலைக்குள்ள இறங்கி இருக்க கூடாது. இறங்கிருந்தா டீசெண்டா இறங்கி இருக்கலாம். நான் வந்து இந்த தேதியில வந்து
இது கூப்பிடுறேன், மசோதாக்கு கூப்பிடுறேன், என்னை நீங்க முதல்வரா தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா எனக்கு ஆதரவு கடிதங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடந்திருக்கும், எல்லாம் தெளிவா நடந்திருக்கும். எல்லாத்தையும் சொதப்பினாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆட்சியில உட்கார்ந்துட்டாங்கிறத உதயநிதியால பொறுக்கவே முடியாது. உதயநிதிக்கு எல்லாருமே தாழ்ந்த ஜாதி. ஈவே ராமசாமிக்கு அப்படிதான். ஈவே ராமசாமி ஐயாவே நம்மை விட கீழ் ஜாதிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காருங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. உதயநிதிக்கெல்லாம் உதயநிதி இந்த நிறைய பேர் இருக்காங்க திமுக, அவங்க எல்லாம் அந்த தீண்டாமையினுடைய உச்சகட்டத்துல இருப்பாங்க. மனிதனாவே அவங்களால பார்க்க முடியாது. பிளாஸ்டிக் சேர் கொடுக்குற அளவுக்கு இன்னும் அசிங்கங்களை செய்யக்கூடியவங்க. டாலரேட்டே பண்ண முடியல. என்ன விஜய் முதலமைச்சரா, நான் எதிர்கட்சியா அப்படின்னு அவர் பொங்குறாரு. அவர் பொங்கிட்டா அந்த குடும்பத்துல எல்லாரும் பொங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான விஷயம் இப்ப நடக்குது. அப்படி எல்லாம் ஆட்சியை கவுக்க முடியாது, அதற்கான சாத்தியங்களே இல்லை. அதிமுக இருந்து தாவி நான் தான் தாவேக்கா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இவங்களுக்கு எடப்பாடிக்கு எத்தனை நாட்கள் அரசியல் அறிவு இருக்குங்கிறது தெரியல. இவங்க இடம் அந்த கொடரடா என்றால் என்ன, விப் என்றால் என்ன, எதுவுமே உங்களுக்கு புரியல. சண்முகம் இருக்காரு, அவர் பெரிய அரசியல் சட்ட மேதை, எப்படி வேணாலும் புரட்டி எடுத்து யார வேணாலும் எதை வேணாலும் பண்ணிடுவாருங்கிறத நம்பி வந்தாங்க. சோ அதிமுக இருந்து நான் தான் அதிமுக என்று சண்முகமோ விஜயபாஸ்கரோ வேலுமணியோ சொல்லல. வெளியில தாவேக்காக்கு தான் இவங்க எல்லாம் போயிருக்காங்க. அதுல 25 பேர் வந்துட்டு இப்ப 21 பேர் அங்க திருப்பி அதிமுக இருக்காங்க. இப்ப 6 பேர் வந்திருக்காங்க. சார், பட் அதிமுக உள்ளவங்க எல்லாம் இங்க வரும்போது இவங்க தூய சக்தி, ஒரு மாற்று சக்தின்னு சொன்னாங்க. பட் ஊழல் கரை படிந்த நிறைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களே உள்ள வராங்க. இது எப்படி மாற்று சக்தியா இருக்கும்? இத பாருங்க, வராம இருந்தால் அவங்க எல்லாம் அதிமுகவுடைய தியாகிகள் அப்படின்னும், வந்துட்டா அவங்க எல்லாம் கொலை குற்றவாளி அல்லது ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொல்றதும் தனிப்பட்ட முறையில அதிமுக ஏற்காது. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இவரு தூய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தின்னு சொன்னது யார? திமுக. அப்போ அதிமுக அவர் என்ன சொன்னாரு? மற்றும் பலர்னார். அந்த பக்கம் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னாரு. கல்லாப்பட்டி கூட்டணியை ஆல்ரெடி கொடுத்து கல்லாப்பட்டி நிரப்பி விட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இந்த பக்கம் மற்றும் பலர்ல ஒரு சிலர் தான் அவரால் எடுக்க முடியும். இதுதான் அதிமுக சக்தின்னு தான் முதல்ல இருந்தே அவர் சொன்னாரு. பாருங்க, அரசியல் இருக்கிற எல்லாரையுமே ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு பிஜேபி மேல அப்படி சொல்ல முடியாதனால அதை கொள்கை எதிரின்ட்டு போயிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் அரசியல் இருக்கிறவங்களே என்ன வேணாலும் குற்றம் சாட்டலாம். ஊழல்ல தண்டிக்கப்படாத வகையில கருணாநிதி ஐயா கூட நல்லவர்னு சட்டம் சொல்லும். ஆனா நீங்க நாட்டுல போய் 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க, ஊழல்ல யாருங்க பெஸ்ட்னு கேட்டு பாருங்க, கருணாநிதி ஐயாவை தான் சொல்லுவாங்க. அதை விஞ்ஞான ஊழல் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் சொல்லுவாங்க. சோ சட்டம் ஒரு பக்கம் என்ன சொல்லுதோ அதுதான் நிஜம். மக்கள் மனதில் என்ன பகிர்ந்திருக்கோ அதுதான் நிஜம். ஒரு வாக்களிக்கப்பட்டு ஜெயிக்கப்பட்டு வந்திருக்காங்க. தூய சக்தி விஜய் அப்படின்னா அவருடைய அமைச்சரவையில 30% பேர் மேல கொடுமையான கொலை குற்றங்கள்லாம் இருக்கு. மரண தண்டனை விதிக்கக்கூடிய தவறுகள் செய்தவங்க எல்லாம் அங்க அமைச்சரவையில இருக்காங்க. அவர் போட்டியிட வைத்த 234 பேர்ல கிட்டத்தட்ட 47% பேருக்கு மேல கடும் குற்றம் இருக்கு. தூய சக்தின்னா லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்யறது மட்டும்தான் தூய சக்தின்னு அர்த்தம் இல்லை. கொலை செய்பவன், வன்முறையை தூண்டுபவன், லாட்டரி டிக்கெட் அடிப்பவன், ஏழைகளுடைய வாழ்க்கையை காவு கொடுக்கிறவன் யாராக இருந்தாலும் அது தூய அல்லாத ஒரு சக்தி தான். அதுல என்ன சார், ஏடிஎம்கே பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே மீண்டும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதுல உள்ள இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் எல்லாம் அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேயின் எதிர்காலம் இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ்ங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதிமுக திமுக மாதிரி ஒரு அலாவுதீன் கில்ஜி குடும்பம், 13 குறுநில மன்னர்கள் குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அங்க நேரு போயிட்டாரு, ஜெகத் ரட்சகன் போயிட்டாரு, டிஆர் பாலு போயிட்டாரு, பொன்முடி ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கான விஷயம் இல்ல. அதிமுக யார் வேணாலும் மேல வரலாம். இவங்க யாரும் 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்தவங்கிற அடிப்படையில நான் பேச மாட்டேன். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அதிமுக மதிமுக மாதிரி ஆயிடும் அப்படின்ற அளவுல கொண்டு வராங்க. அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல. ஆனால் அதிமுகவோ திமுகவோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புரட்டே இல்லை. ஏன் புரட்டு இல்லை அப்படின்னு சொன்னா, திமுக 24% வாக்கு வாங்கியிருக்குன்னு சொன்னா கூட்டணி இல்லாமல் அது என்ன வாங்கும்? 28 வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சோ அது 21, 22க்குள்ள சுருங்கிடும். அதுதான் ஒரிஜினல் திமுக ஓட்டு. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தல்ல 21% வாங்கிருக்கு, நாத்தாக்கா 4% வாங்கிருக்கு. சோ இந்த 21, 21, 4ங்கிறது இல்லாமயே அரசியல்ல இன்னொரு 56% இருக்கு. அதுல 2026 தேர்தல் படி 35% வாக்குகள் தாவேக்காட்ட இருக்குது. அவங்க இந்த இடைத்தேர்தலையும் அதை ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம். இடைத்தேர்தல்ல ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. காரணம், அதிமுகவுடைய கோட்டைகளான பெருந்துறை, அம்பாசமுத்திரம் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நடக்க போகுது. கரூரா இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களா இருக்கட்டும், திமுகவே அதிமுகவை இன்டைரக்டா அண்டர் கரண்ட்ல சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க டம்மிகளை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. காசு கொடுத்து அதிமுக ஓட்டு போடுங்கன்னு தாய் மாமனோ முறை மாமனோ படத்துல சத்யராஜ் எங்க மாமா ஓட்டு போடுங்க, எனக்கு போடாதீங்கன்னு சொல்ற மாதிரி சொல்வதற்கு வாய்ப்புகள். அப்ப அதையும் மீறி தாவேகா அதிமுகவின் கோட்டைகளாக இருக்கக்கூடிய இந்த 6 தொகுதியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள். சோ அடுத்த 10 வருடம் விஜய் தான் அப்படிங்கிறதுல சூழ்நிலை தெளிவா இருக்கு.
விஜய் வர்சஸ் அண்ணாமலையாக மாறும், அதாவது பிஜேபியாக மாறும் அப்படிங்கறதுலயும் சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக விஜய் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை பூரா திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு பொழுது ஓட்டிட்டு அடுத்த நாள் காலைல அவங்க காலில் விழுந்து மேட்டரை முடிச்சுக்கலாங்கிற மாதிரியான அரசியல் இனி வரப்போறது இல்லை. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏடிஎம்கே மாதிரி டிஎன்பிஜேபியும் வந்து ஒரு அமைதியான நிலையில இருந்த மாதிரி, அதை மீறி அவங்க விமர்சனம் வச்சா அண்ணாமலை மேலதான் நிறைய விமர்சனம் வைக்கிற மாதிரி இருக்கு, எதிர்கட்சிகளை தவிர. இதுல உங்கள் பார்வை என்ன? இல்ல, சின்ன பசங்க பண்ற விஷயத்தெல்லாம் மறந்துடுவோம். சின்ன பசங்கன்னு நான் சொல்லும்போது நீங்க உடனே தயவு செஞ்சு தலைவர்கள் பேரெல்லாம் எடுத்துறாதீங்க, அப்படி நான் சொல்ல விரும்பல. பிஜேபியுடைய குறிக்கோள் அண்ணாமலையை சிறுமைப்படுத்துவதோ அல்லது அண்ணாமலை தப்பு பண்ணாருன்னு சொல்றதோ அல்லது அண்ணாமலை சுயநலவாதின்னு சொல்றதோ இல்ல. அண்ணாமலை ஐயாவுடைய நோக்கமும் நேரடியாக சொன்னா அண்ணாமலை ஐயாவுடைய நோக்கம் அப்படி இல்லை. ஆனால் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்களை அவர் அடக்கி வைத்ததில்லை. அதெல்லாம் மக்கள் எழுச்சி, நான் போய் அடக்க முடியாது, என்னால சொல்லத்தான் முடியும், போய் விரல் சுப்ப சொல்ல முடியாதுங்கிற அடிப்படையில தான் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் பிஜேபி, தமிழகத்துல ஒரு அதிசயம், அதிமுக 2 முறை இரட்டை இலை சின்னம் இல்லாம தேர்தலை சந்திச்சு, அதே மாதிரி பிஜேபி 21 மாநிலத்தில் ஆட்சி செய்து 18 மாநிலத்தில் தன்னுடைய முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கு. ஒரிசாவை ஒரு விதமாகவும், மகாராஷ்டிராவை ஒரு விதமாகவும், பீகாரை ஒரு விதமாகவும், வெஸ்ட் பெங்காலை ஒரு விதமாகவும் ஹேண்டில் செய்து மிகப்பெரிய அளவுல தேர்ச்சி பெற்று இருக்கு. சும்மா ஒன்னும் மோடியை விஸ்வகுருன்னு சொல்லல. பிஜேபிங்கிறது தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய, பிரிவினைவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடமோ அல்லது இவங்கெல்லாம் குற்றஞ்சாட்டு சொல்ற மாதிரி மத பிரிவினைவாதிகள் இருக்கக்கூடிய கூட்டமோ கிடையாது. அதனால பிஜேபி இன்னொரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி இன்னொருத்தரை கொண்டு வரலாம், அதன் மூலமாக பிஜேபியை திருப்பி கொண்டு வரலாம். அண்ணாமலை ஐயா 50 லட்சத்துக்கு வெயிட் பண்றாரு, அவர் எப்ப எந்திரிக்கணுமோ அப்ப எந்திரிச்சு போவாருங்கிறது யதார்த்தமான அரசியல். ஏன்னா அண்ணாமலையா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள், தாவேக, அதிமுக, திமுக, மதிமுக, தேமுதிக, பாமக, யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் அண்ணாமலை பிஜேபிக்கும் நிறைய வித்தியாசம். அதுல குறிப்பா சொல்லணும்னா அது நீட்டா இருக்கட்டும் அல்லது இருமொழி கொள்கையா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பகுத்து அறிந்து பேசுவதற்கான திராணி பிஜேபி கிட்ட தான் இருக்கு. அண்ணாமலை கிட்ட அவர் படித்த பாடமே அவருக்கு சொல்லி கொடுத்திருக்குங்கிற அடிப்படையில இருக்கு. சோ இவங்க எல்லாரும் ஒண்ணு, பிஜேபி வேற அப்படிங்கிற அடிப்படையில தான் களம் இருக்கு, களம் இருக்கும். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்ல. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, பிஜேபி தலைமையில தான் திமுகவும் அதிமுகவுமே சேர போறாங்க, அவங்களே சேர்ந்து டிவிகேக்கு எதிராக பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். பிஜேபி எல்லாமே சேர்ந்துதான் இருக்காங்க. வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நல்லபடியா நடந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம், நல்லபடியா வீடு கட்டிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் பக்கத்துல சாக்கடைகளை சேர்த்துக் கொள்ளாது. இதை நீங்க எப்படி புரிஞ்சு கொள்வதாக இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தவறான ஆட்களை கொண்டு தன்னுடைய கட்சியை வளர்த்து கொள்ளவில்லை. இந்த வாஷிங் மிஷின் கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லாதீங்க, தாவேகா கிட்ட கூட வாஷிங் மிஷின் கதையை சொல்லாதீங்க. ஏன்னா விஜயபாஸ்கர் நாளைக்கு போய் தாவேகால வெற்றி பெறணும்னு சொன்னா திருப்பி குட்கா ஊழல்லாம் பண்ண முடியாது. முதல்ல ஒரு தேர்தல் நிக்கிறதுக்கான சீட் அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நேற்றுக்கு ஃபங்க்ஷன்ல விஜய் வரல. கிடைச்சதுன்னா அவர் தன்னை புதுப்பித்து கொண்டுதான் அங்க உள்ள பண்ண வேண்டியது. சோ இன்னொன்னு சொல்லட்டுமா, வாஷிங் மிஷினுங்கிறதே அழுக்க எடுப்பதற்கு தான். அது அழுக்க எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த சொக்காயை திருப்பி போட்டுக்கிறது தான் கரெக்ட். அந்த வகையில அதை விட்டுட்டு போயிடும். சார், இந்த மேகதாது டேமோட இஷ்யூ பெருசாயிட்டே இருக்கு. அதுக்கு இன்னைக்கு இங்க உள்ள காங்கிரஸ் மினிஸ்டர் ராஜேஷ்குமார் நாங்க மேகதாது அணை கட்டுறதை எதிர்த்து போராடுவோம், காங்கிரஸ் வெர்சஸ் காங்கிரஸ், இதை எப்படி பாக்குறீங்க? போராட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி வர்சஸ் பிஜேபின்னு இருந்ததுன்னு சொல்லுவீங்களா? சட்டம் என்ன சொல்லுது, நீதிமன்றம் என்ன சொல்லுது, அதுதான் ரொம்ப முக்கியம். மேகதாட்டுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு வந்த ஒரு விஷயம் இல்லை, காமராஜ் காலத்திலிருந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அதற்கு மாற்று திட்டங்கள் எத்தனையோ இருக்கு. சொல்ல போனா கோதாவரி நதிநீர் திட்டம் வந்துருச்சுன்னா நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் வராம போகும். ஏன்னா இந்த இந்தியா முன்னேற்ற பாதையில தெள்ள தெளிவா போயிட்டு இருக்கிற ஒரு இந்தியா. இது பழைய கதைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு இந்தியா இல்ல, ஆனால் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மட்டும் காப்பாத்துது. அந்த வகையில மேகதாட்டுல கர்நாடகாவால அவ்வளவு ஈஸியா அணை கட்டிட முடியாது. நீங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை கூட கர்நாடகா எதிர்த்து செயல்படுத்தும், அதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு வரும். மக்களிடம் இந்தியா என்னை வஞ்சிக்கிறது, இந்தியாங்கிறது வடக்குல இருக்கிற ஏதோ ஒரு நாடுன்னு திமுக சொல்லிட்டு இருந்த மாதிரி சொல்ல துணியும் எல்லாமே பண்ணலாம். ஆனா எதுவுமே அங்க வேலைக்காகாது. ஏன்னா நீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ள போகும். கீழ் மாநிலங்கள் என்ன சொல்லுதோ அதை வைத்துதான் நீங்க முடிவு பண்ணணும்னு சொல்லியாச்சு. அவ்வளவு ஈஸியா அந்த டேம் எல்லாம் கட்டிட முடியாது. விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க காங்கிரஸ்ல இருக்காங்கன்னாலும், நேற்றுக்கு திமுகவோட இந்தி கூட்டணியிலே இருந்த காங்கிரஸா இருந்தாலும் செயல்படுத்த முடியும். சார், நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் வைகை ஆற்றின் மோசமான நிலையை மீட்டெடுக்க இளைஞர்களுக்கு ஒரு விடுப்பு கொடுத்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஆளுநருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே மினிஸ்டர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காங்க. அதே பிரச்சனை மறுபடியும், இதை எப்படி பாக்குறீங்க? வன்னியர் சரியா வழக்கம் போல அவருக்கு துறை சார்ந்த விஷயம் இல்லைன்னாலும் அவர் பேசியிருக்காரு. கேள்வி என்னன்னா, ஆர்டிகல் 163 மட்டும் படிச்சுட்டு இவங்க எல்லாம் பேசுறாங்க.
167ன்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டிகிள் 167ல ஒரு கவர்னர் ஆய்வுகளை செய்யலாம், நேரடியாக கேள்விகளை கேட்கலாம், களத்தில் இறங்கி பார்க்கலாம். அவர் கண்ணும் காதும் மூடி வைக்க வேண்டிய அவசியம் கவர்னருக்கு கிடையாது. ஆனால் உத்தரவுகளை மட்டும் பிறப்பிக்க முடியாது. இவரை தூக்கிருங்க, இவர் சரியில்லை, நிர்மல்குமார் வந்த வழி சரியில்லை, அவரை தூக்கிருங்க, அதே மாதிரி ஆதவர்ஜுனா லாட்டரி டிக்கெட்டு தூக்கிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆளுநரால ஆய்வறிக்கை எடுக்க முடியும், விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு மசோதா பாஸ் ஆகி ஆளுநர்கிட்ட போகுது. அவருக்கு எதுக்கு அம்பேத்கர் வந்து as soon as possibleன்னு டைம் கொடுத்தாரு? அந்த மசோதா மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநர் எதுக்கு டைம் கொடுத்தாரு? இப்போ அம்பேத்கர் எதுக்கு டைம் கொடுத்தாரு? அந்த டைம்ல ஆளுநர் என்ன பண்ணுவாரு? சங்கீதா ஹோட்டல்ல இருந்து 2 இட்லி 3 வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரா? அந்த மசோதாவை அவர் வந்து யார்கிட்ட வேண்டாலும் காட்டுவாரு, அவங்க கிட்ட இருந்து ஒப்பீனியன் வாங்குவாரு. இதை ஓகே பண்ணா சட்ட ரீதியாக பிரச்சனை வருமான்னு பாக்குறாரு. இந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? ஆளுநர்கிட்ட தானே இருக்கு. அப்ப அது எப்படி கூவம் நதிக்கரைக்கு மட்டும் நான் 60 வருஷமா திமுகவால பொய் சொல்ல முடியும், கூவம் மணக்கும்னு பொய் சொல்ல முடியும், ஆனால் இங்க வந்து இந்த ஆற்றங்கரையை பற்றி ஆளுநர் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஆளுநரால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், உத்தரவுகளை மட்டும் போட முடியும். அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதனுடைய அடிப்படையில தான் போகணும். அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். எந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதை கேட்கணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதே கவர்னர் தான். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் தான் ஒரு எம்எல்ஏ அமைச்சராவதற்கு வாய்ப்புகள். அப்போ அந்த சட்டத்துக்கு தெரியாதா? ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னன்னா, அம்பேத்கர் எழுதும்போது என்ன நினைச்சாருன்னா, இந்த நாட்டுல யாரு வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம், திரைத்துறையில இருந்து வரலாம், மருத்துவத்தில இருந்து வரலாம், எங்கிருந்து வேணாலும் வரலாம். ஆளுநர் என்பவர் இதை வந்து பொதுவா பார்க்கக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. இவங்க 2 பேருக்குமான அதிகாரம்ங்கிறது நேர்மையா இருக்கணும்னு நினைச்சுதான் அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஆளுநர் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ராஜ்பவனை சுத்தி சுத்தி வாக்கிங் மட்டும் போகலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா காங்கிரஸ் ஆளும் இந்தியா இப்ப இல்ல. காங்கிரஸ் ஆள போற இந்தியா இனி வரவே போறது இல்லை. அந்த வகையில ஆளுநர் ஆட்டுக்கு தாடி இல்ல, நாட்டுக்கு நாடி. அவர் தான் லீடர் ஆஃப் த ஸ்டேட். அவர் தான் இந்த மாநிலத்தின் தலைவர், பாதுகாவலரே அவர் தான். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கண்டிப்பா பண்ணுவார். அதுல எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து டிஎம்கே எம்எல்ஏ ஏவா வேலு அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, ஆஜராகுங்க. இந்த நிலையில வந்து மருத்துவமனையில் அனுமதி சிங்கப்பூர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இதெல்லாம் நம்ம எத்தனையோ பார்த்திருக்கோமே. அதாவது வந்து ஒரு ஆட்சி மாறி வந்ததுன்னா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. வேலுமணி 2019 கலைஞர் பிறந்த நாளைக்கு பிறகு எங்க ஆட்சி மலரும், எங்க ஆட்சி மலர்ந்த உடனே வேலுமணிக்கு இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாரு. ஆனா ஒன்றும் பண்ணல. ஸோ சார்ஜ் ஷீட் போடலாம், ரைடு நடத்தலாம், எல்லா வேலையும் வேலுமணி வீட்லயே எனக்கு தெரிஞ்சு 18 முறை ரைடு நடந்ததாக நான் நினைக்கிறேன். நீங்க 1 2 கம்மியா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இத்தனையும் நடந்தது. என்ன பண்ணாங்க? ஆக இப்ப வந்து தாவேகா வந்து இந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறது நல்ல விஷயம். ரைடு நடத்தினா ரொம்ப நல்ல விஷயம். குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணா அதை விட நல்ல விஷயம். அதை விட ரொம்ப முக்கியம், அதை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொண்டு போய் ப்ரூவ் பண்ணிட்டு வரணுங்கிறது. அந்த கட்டத்துக்கு தாவேகா வரும்போது நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இவங்க ஓடி ஒளிவாங்க, மருத்துவமனையில போய் உட்காருவாங்க, 1000 பிரச்சனைகளை செய்யத்தான் செய்யுது. தப்பிப்பதற்கான என்ன வேலைகள் உண்டுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. மானம் போச்சுன்னு ஒருத்தர் கேஸ் போடுறாருங்க. என்னுடைய மானம் போச்சுன்னு கேஸ் போடுறாரு. இப்ப என்ன பண்றாரு? ஆட்சி மாறிடுச்சு, அதனால நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறார். எங்க ஆட்சிக்கும் மானத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மாதிரி ஆட்கள் அரசியல்ல இருக்கத்தான் செய்வாங்க. நாம தான் உஷாரா படிச்சுட்டு எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ ஞாபகம் வச்சுக்கிட்டு பிறந்தல வேண்டியதை பிறந்தல வேண்டும். ஓகே சார். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி.